ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு லைனிங் ப்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போறோம். கஸ்டமரோட பாடியில இருந்து டைரக்ட்டா எடுத்த அளவுகள வச்சு இப்ப எப்படி ஈஸியா மார்க் பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு 1 மீட்டர் அளவுக்கு கிளாத் எடுத்திருக்கேன். எப்போதும் போல ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட்டும் ஃபோல்டிங் ஏ சைடும் இருக்க மாரி நான் ஒரு வாட்டி மட்டும் கிளாத்த மடிச்சு போட்டிருக்கேன் நீள வாக்குல. முடிஞ்சா ஓரளவுக்கு அந்த கிளாத்தை அயர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கீழே இப்போ கரைப்பகுதி நமக்கு அன்ஈவனா இருக்கும் எப்போதும். அந்த மாதிரி அன்ஈவனா இருந்தால் நம்ம மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு ஆயஜஸ்க்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கிளாத் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஒரு 1.5 இன்ச் கூட கொடுத்துக்கோங்க. இதுல இருந்து பிளவுஸோட பின் உயரம் 14.5 இன்ச்சு பிளஸ் 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினிங்க்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது பிளவுஸோட பேக் ஹைட் 14.5 இன்ச்சு, 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயினிங்க்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். நெக் வித் 2.25 இன்ச்சு, ஷோல்டர் 2.5 இன்ச்சு பிளஸ் 3/4 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டருக்காக மார்க் பண்ண 3/4 இன்ச்சில் எக்ஸ்ட்ரா உள்ள 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு ஸ்லீவ் ஜாயினிங்க்கும் 1/4 இன்ச்சு நெக் ஸ்டிச் பண்ணவும் நான் சேர்த்தே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக்கோட உயரம் 9.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆம்கோலோட உயரம் 5.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கான அளவோட சேர்த்து நான் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு எல் ஷேப் மாதிரி நான் போட்டு எடுத்திருக்கேன். அடுத்து இந்த பிளவுஸோட செஸ்ட் வித் 35 கூட நம்ம 4 இன்ச் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம்னா 39 இன்ச்சு. அந்த 39 நீங்க 4ஆல வகுத்துட்டீங்க அப்படின்னா 9.25 இன்ச் வரும். ஸோ இந்த 9.25 நம்ம செஸ்ட் வித்தா எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சீடியை வச்சு ஆம்கூலோட வளைவு நம்ம போட்டுக்கலாம். இந்த சைஸோட ஆம்கோல் ரவுண்டு, ஒரு சைடோட ஆம்கோல் ரவுண்டு 7.5 இன்ச்சு, அது வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஷோல்டர் ஜாயினிங்காக மார்க் பண்ண 1/2 இன்ச்சை விட்டுட்டு ஆம்கோலோட வளைவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு ஆம்கோலோட வளைவு அதிகமாக வருது. அதனால ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக குறைச்சிட்டு அதுக்கு மேலே நான் மார்க் பண்ணிட்டு திரும்ப ஆம்கோலோட வளைவு நான் போட்டு பார்க்குறேன். கரெக்டாக தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக மேலே மார்க் பண்ணிட்டு திரும்பவும் சீடியை வச்சு நான் ஆம்கோலோட வளைவு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ திரும்ப அந்த வளைவு போட்டுட்டு நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக 7.5 இன்ச் வருது. இது மாதிரி ஆம்கோலோட வளைவு கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா 1க்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டோட மார்க்கிங் முடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதும் போல தையல் வர வேண்டிய இடத்துல எல்லாம் மறக்காம நம்ம சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட் மார்க் பண்ண ஆப்போசிட் சைடு நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஒரு ஃபோல்டிங் இருந்ததை இன்னொரு ஃபோல்டிங் வர மாதிரி நான் மடிச்சு போட்டிருக்கேன். இப்போ 2 ஃபோல்டிங் இருக்கு. க்ளோஸ்டு சைடு என் பக்கமும், ஓப்பன் சைடு வந்து எனக்கு ஆப்போசிட் சைடும் இருக்க மாதிரி நான் கிளாத்தை வந்து மடிச்சு போட்டிருக்கேன். ஸ்லீவோட ஃபோல்டிங்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் இருந்து ஸ்லீவோட ஹைட்டு வந்து 6.5 இன்ச்சு ப்ளஸ் வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மார்க்கிங்க கீழேயும் மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். அண்டர் ஆர்ம் மார்க் பண்ணுறதுக்காக 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ 3 இன்ச்சில் லைன் போட்டோம்ல, அந்த லைனில் வந்து நம்ம ஆம்கோலோட வளைவு வந்து 7.5 இன்ச்சு, ஆம்கோல் ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து தையலுக்கும் 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிட்டு நான் லைன் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டு 5.5 இன்ச்சு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோல்டிங்லேருந்து ஒரு 2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிட்டு அந்த 2 இன்ச்சுக்கு முன்னாடி வர்ற மாதிரி வந்து நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுட்டு வளைவு போட்டு எடுத்துக்கிறேன். பேக் ஆம்கோல் வளைவு 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து நான் முடிச்சிட்டேன். அதாவது அந்த வளைவு வந்து 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து முடிகிற மாதிரி வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/2 இன்ச்சு உள்ளதுலேயே ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோலுக்கு வளைவு கொடுத்துட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் நாச்சஸ் கொடுத்துட்டு ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வர ஆம்கோலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோலுக்கு டெப்த்து வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன். கீழே உள்ள கிளாத்தில் வந்து நம்ம கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணியிருப்போம். மேலே உள்ள கிளாத்தில் வந்து மார்க் பண்ணலை. அந்த கரெக்டான அளவுக்கு மேலே வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டு கொஞ்சம் வந்து பேக்கில் வந்து புஷ் பண்ணோம்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து கேப் விழுகும். அந்த 1/2 இன்ச்சில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கூல் வந்து நம்ம கொஞ்சம் குடஞ்சி வெட்டுவோம்ல, அதுக்கு இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் நம்ம ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுற மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. மிச்சம் இருக்க கிளாத்தை வந்து நம்ம கிராஸாக போட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பேக் பார்ட்டை வந்து அந்த கிராஸாக இருக்க மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கில் என்ன அளவு இருக்கோ அதே அளவை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சில நேரம் நம்மக்கிட்ட வந்து கிளாத்து பத்தலை அப்படின்னா ஆஃப் கிராஸில் வந்து போட்டுருவோம். அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வராது. ஸோ எப்போதுமே வந்து அந்த கிளாத் வந்து ஃபுல் கிராஸில் இருக்க மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் பேக் பார்ட்டில் இருக்க எல்லா அளவும் மார்க் பண்ணதுக்கப்புறம் பேக்கை வந்து எடுத்துட்டேன். இப்போ இது எல்லா லைனையுமே நான் ஒரு வாட்டி வந்து டார்க்காக நல்லா வரைஞ்சி எடுத்துக்கிறேன். கொக்கி சைடு வந்து நான் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டேன் கொக்கி தைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக் வித்து வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்ட் நெக்கோட உயரம் வந்து 6 இன்ச்சு, அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் போட்டிருக்க ராமுக்கு உள் சைடு ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி போட்டுக்கலாம், ஃப்ரண்ட் சைடு வர ராம்கோலுக்காக. இப்போ ஃப்ரண்ட் உயரம், முன்பக்க உயரம் வந்து 13.5 இன்ச்சு, அதை மார்க் பண்ணிட்டு நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கவங்களுக்கு 13.5 இன்ச்சே போதும். இப்போ டாட் மார்க் பண்ணுறதுக்காக நெக்கு வித்து வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு டாட்டோட வித்துக்காக 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் டாட்டோட உயரம் வந்து நான் 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இது ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். ஹூக்கு பக்கம் வர்ற ஹைட் வந்து 3.25 இன்ச்சு வந்துச்சு, ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு மட்டும் சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சைடு உயரம் வந்து தையலுக்கும் சேர்த்தே 6 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாம் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கொக்கி சைடு வர்ற டாட்டுக்கு வந்து சென்டர் மார்க் பண்ணிட்டு அந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 3 டாட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நான் ஒரு 2 இன்ச்சுன்னு கொடுத்துருக்கேன். இது நம்ம தைக்கிறப்ப வந்து நல்லா கிளியரா பார்க்கலாம். உங்களுக்கு கப்போட ஷேப் வந்து ஷார்ப்பா வேணும் அப்படின்னா அந்த 3 டாட்டுக்கு உள்ள இடைவெளி வந்து ஒரு 1 இன்ச்சோ இல்லை 1.25 இன்ச்சோ நீங்க கொடுத்துக்கலாம். சில பேர் வந்து கப்பு வந்து ஷார்ப்பா வேணான்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு வந்து நீங்க அந்த 3 டாட்டுக்குள்ள இடைவெளி வந்து 2 இன்ச்ல வந்து கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் கிட்ட வந்து லூஸ் விழுகுது அப்படின்னா வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து கிராஸாக மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இவ்வளோதான் ஃப்ரண்ட் மார்க்கிங் முடிச்சாச்சு. இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி வந்து எப்போதும் போல் நம்மளோட வீடியோஸில் வந்து நான் எப்படி கட் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸ்லையும் வந்து மறக்காமல் வந்து தையல் வர வேண்டிய இடத்துலலாம், அதாவது டாட்டு பிடிக்கிற இடத்துலலாம் வந்து நீங்கள் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. டாட் எங்கெங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் வந்து மறக்காமல் சிசர் கட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பட்டி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நெக்குக்கு வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து மார்க் பண்ணோம்ல, அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கிளாத் இருக்கும், அதில் வந்து நான் நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிராஸ் பீஸோட வித்து வந்து ஒரு 1.25 இன்ச் இருக்கும். அது மாதிரி வந்து நான் ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுட்டு மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு 1.5 இன்ச் வித்தில் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பட்டி வந்து எப்போதும் போல் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.